அதிரடி காட்டிய உளுந்தூர்பேட்டை காவல்துறை. அடுத்தடுத்து 2 திருட்டு கும்பல்களை கையும் களவுமாக பிடித்த காவல்துறையினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையில் ஆய்வாளர் வீரமணி, உதவி ஆய்வாளர்கள் அன்பழகன், குமரேசன் மற்றும் காவல்துறையினர் உளுந்தூர்பேட்டை விருத்தாச்சலம் சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வேகமாக வந்த காரை சந்தேகத்தின் அடிப்படையில் தடுத்து நிறுத்தி அதில் வந்த 6 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மகன் 21 வயதான மதியழகன், காமாட்சிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் மகன் 21 வயதான பாலசுப்ரமணியன், கணேசன் மகன் 21 வயதான ரவிச்சந்திரன், சாலக்கரை தனுஷ் மகன் 24 வயதான சாய்குமார் மற்றும் 17 வயதுடைய 2 சிறுவர்கள் என்பது தெரியவந்தது. மேலும் இவர்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஒரு வீட்டில் வெள்ளி பொருட்களை திருடிக் கொண்டு வந்ததும் தெரியவந்தது. மேலும் இந்த கும்பல் வடலூரில் உள்ள ஒரு வீட்டில் 60 பவுன் நகைகள் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் நகை கொள்ளையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து 6 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து கார், இரும்பு கம்பி, வெள்ளி பொருட்கள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் ரோந்து பணியில் சிறப்பாக ஈடுபட்டதை அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், உளுந்தூர்பேட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரதீப் மற்றும் ஆய்வாளர் வீரமணி தலைமையிலான காவல்துறையினருக்கு பாராட்டு தெரிவித்தார். மேலும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டுகளை தெரிவித்தனர். ஸ்ரீ நித்திய சுந்தர நடராஜ பெருமாள் நாட்டிய பள்ளியின் சார்பாக சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. ஸ்ரீ நித்திய சுந்தர நடராஜ பெருமாள் நாட்டிய பள்ளி சார்பாக சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூர் அருள்மிகு ஸ்ரீ மேகாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாதேஸ்வரர் ஆலயத்தில் சலங்கை பூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. குரு டாக்டர் ரேவதி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ நித்திய சுந்தர நடராஜ பெருமாள் நாட்டிய பள்ளி மாணவிகளின் சிறப்பு நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக திரு ராம்ஜி, கிருத்திகா தேவி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். டாக்டர் ரேவதி வேப்பர் நடனத்தை இயக்க, மிருதங்க வித்வான் பாலாஜி மிருதங்கம் வாசிக்க, புவனேஸ்வரியின் குரலில் பாடல்கள் ஒலிக்க, ஜெயபிரகாஷின் வயலின் இசை மீட்ட, மோகன்ராஜ் புல்லாங்குழலில் மயில் தொகை விரித்தாடியது போல் மழலையர்களின் நடனம் அமைந்திருந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சஞ்சனா வேபர், உமா வேபர், கோவிந்தன், அஜ்மீர், பால்ராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். மேம் இங்க மேம் 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 ரெடி மேம் மேம் இஸ் இட் ஓகே மேம். திண்டிவனத்தில் மண்ணின் முக்கியத்துவம் குறித்து SRM கல்லூரி மற்றும் ஸ்ரீதரம் சந்த் ஜெயின் பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உலக மண் தினத்தை முன்னிட்டு பாபுராயன்பேட்டையில் உள்ள SRM வேளாண்மை அறிவியல் கல்லூரி மற்றும் திண்டிவனம் அடுத்த கருவம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீதரம் சந்த் ஜெயின் பள்ளி இணைந்து நடத்திய மண்ணின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திண்டிவனம் வண்டிமேடு பகுதியிலிருந்து தொடங்கிய பேரணியை சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் சோலை தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இந்த பேரணியானது முக்கிய வீதிகள் வழியாக சென்றடைந்தது. கல்லூரி முதல்வர் ஜவஹர்லால், பள்ளியின் அறக்கட்டளை நிர்வாகி அனுராக், பள்ளி முதல்வர் சாந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த பேரணியில் குழு ஒருங்கிணைப்பாளர் ராஜசேகர், கல்லூரி உதவி பேராசிரியர்கள் ராஜராஜேஸ்வரன், கோபி, கல்லூரியின் 4ஆம் ஆண்டு தோட்டக்கலை மாணவர்கள் ஜெயக்குமார், லோகேஷ், ஜீவா, ஜீவானந்தம், ஜோதீஸ்வர், கோகுலக்கண்ணன், விஷா, சக்தி, சண்முகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவர்கள் மண்ணின் முக்கியத்துவம் குறித்த பதாகைகளை ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
பெண்ணாடத்தில் நடைபெற்ற இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டு மேடையில் கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்த பெண்ணை மணந்த தமிழ்நாட்டு இளைஞர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் தனியார் மண்டபத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது கடலூர் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. அக்கட்சியின் உறுப்பினரான அரியலூர் மாவட்டம் முள்ளுக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் மகன் பிரபாகரன் கஜகஸ்தான் நாட்டில் விமான பராமரிப்பு பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் பணிபுரியும் இடத்தில் கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்த ஷயக் மேதோவ் மகள் அயட்னாவை காதலித்து வந்துள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டு மேடையில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழு உறுப்பினர் வாசுகி தலைமையில் இவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இதில் திட்டக்குடி வட்ட செயலாளர் அன்பழகன் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடுமையான மழை பொழிவினை சந்தித்துள்ள கடலூர் மாவட்டத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்பதை 5000 ரூபாயாக உயர்த்திட வேண்டும் என்றும், வீடுகளில் தண்ணீர் புகுந்த குடும்பத்தாருக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் பழுதடைந்த குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், பெண்ணாடம் பேரூராட்சி மற்றும் திட்டக்குடி நகராட்சியில் தற்போது பெய்து வரும் கனமழையினால் சாலைகள் மற்றும் தெருக்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. தண்ணீர் வெளியேற வடிகால் வசதி செய்து தர வேண்டும் என்றும், மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள சாலைகளை சரி செய்வதோடு அனைத்து வார்டுகளிலும் தார் சாலை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்றும், நகரத்தின் முக்கிய பகுதிகளில் வார்டுகளில் பொது கழிப்பிட வசதி செய்திட வேண்டும் என்றும், மேலும் வட்டியில்லா கடனாக 1 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. திருமணம் முடிந்தது. இப்போது உங்களுக்கு எல்லாம் தேடி கிடையாது, வேண்டும். மணமக்கள் 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 எனவே சாதிகளும் மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாடு டெல்லியில் 20 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வரும் விவசாயி டல்லோவாலை அழைத்து மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த கோரியும், விவசாயிகள் மீது நடத்தப்படும் அடக்குமுறையினை கைவிட வலியுறுத்தியும் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை தடுத்து நிறுத்தி கைது செய்த காவல்துறையினர். டெல்லியில் உண்ணாவிரதம் இருந்து வரும் டல்லேவாலை மத்திய அரசு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், பஞ்சாபில் இருந்து டெல்லி செல்ல முயன்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டும் கெமிக்கல் ரசாயன பொடி கலந்த தண்ணீர் பீச்சி அடித்தும் 108 விவசாயிகளை காயமடைய செய்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இலவச மின்சாரத்தை ரத்து செய்வதை கைவிட வேண்டும், விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும், தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தினை ரத்து செய்ய வேண்டும், விவசாயிகள் மீது நடத்தப்படும் தொடர் அடக்குமுறையினை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் அருமைராஜ் தலைமையில் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் மாநில தலைவர் VN அரசு முன்னிலையிலும் ரயில் மறியல் போராட்டத்தினை அறிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து ரயில் நிலையத்திற்கு வாகனத்தில் வந்தவர்களை புதுரோடு முச்சந்தி விநாயகர் கோவில் முன்பு வழிமறித்து மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் ஜின்னா பீர் முகமது தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் அழைத்துச் சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். பேச்சுவார்த்தைக்கு மறுக்கின்ற மோடி அரசை கண்டிக்கின்றோம், மோடி அரசை கண்டிக்கின்றோம், மோடி அரசை ஒன்றிய அரசை மோடி போராடுவோம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். எங்க நின்று எடுக்கணும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தலைமை தபால் நிலையம் அருகே திண்டிவனத்தில் இயங்கி வந்த ரயில்வே மெயில் சர்வீஸ் நிலையத்தை மீண்டும் திறக்க கோரி தலைமை தபால் நிலைய அலுவலரிடம் மனு அளித்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தலைமை தபால் நிலையம் அருகே திண்டிவனத்தில் இயங்கி வந்த ரயில்வே மெயில் சர்வீஸ் நிலையத்தை மீண்டும் திறக்க கோரி திண்டிவனம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மூத்த வழக்கறிஞர்கள் கிருபாகரன், சேகர், தயாளன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வானூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் ஜானகிராமன், வழக்கறிஞர்கள் மணிவண்ணன், தனபால், அரசாங்கு, ஹரிபிரசாத், நாகையா, அருள்மணி, சுரேஷ், துளசி, ஏகாம்பரம், கருண், முனியாண்டி உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் வழக்கறிஞர்கள் தலைமை தபால் நிலைய அலுவலரிடம் மூடிய ரயில்வே மெயில் சர்வீஸ் நிலையத்தை மீண்டும் திறக்க கோரி மனு அளித்தனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் 300 காளி உபாசகர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், நாராயணபுரம் முன்னாள் தலைவர் ஆறுமுகம், தொழிலதிபர்கள் ஜெயராஜ் மற்றும் புஷ்பராஜ், கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன், கோவில் பூசாரி லட்சுமி அம்மாள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூதூர் ஊராட்சி ஈசூர் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் அடிப்படை வசதிகளை விரைவாக அமைக்க பூதூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் 149 பூதூர் ஊராட்சியில் அடங்கிய ஈசூர் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அரசு 10 பேருக்கு பட்டா வழங்கி ஜெர்மன் திட்டத்தில் வீடு கட்டி கொடுத்துள்ளது. ஆனால் அவர்களுக்கு பாதை இல்லாமல் சேரும் சகதியுமாக சென்று வர அவதியான நிலை உள்ளது. சாலைக்கு வரும் நடு பாதையில் தனிநபர் நிலப்பட்டா உள்ளது. அவர்கள் நிலத்தை அரசு கையகப்படுத்தி அடிப்படை தேவைகளான சிமெண்ட் சாலை மற்றும் குடிநீர், மின்விளக்கு அமைத்து தர வேண்டி மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் பூதூர் ஊராட்சி மன்ற தலைவர் AC சுரேஷ் பொதுமக்களுடன் இணைந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். மாவட்ட ஆட்சியர் விரைவாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்.
இல்ல வேணாம் அது தேவையில்லை வேணாம்